வருடத்திற்கு இருமுறை உடற்புழு நீக்க மாத்திரை உட்கொள்வதன் மூலம் உருளைப்புழு, சாட்டைப்புழு, கொக்கிப்புழு தொற்றினை ஒழிக்க முடியும் என்று அறிவேன். உடற்புழு நீக்க மாத்திரை உட்கொள்வதால் உடல் வளர்ச்சி, அறிவுத்திறன், நோய் தொற்றிற்கான எதிர்ப்பு சக்தி ஆகியவை அதிகரிக்கும் என்பதை தூய்மையாக வைத்திருப்போம் என்றும் சுகாதார கழிவறையை பயன்படுத்துவோம் என்றும் திருத்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்ப்பதை ஒத்துழைப்பேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். பண்ணியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயில்டாக சார் சொல்லியிருக்காங்க என்னென்ன இது இருக்கு. இந்த டேப்லெட் பற்றி சார் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலேயும் நம்ம அந்த கழிவுகள் இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும். உங்கள் கைகள் எல்லாம் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்ன அதில் எதுக்காக இதை வச்சுக்கணும். கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிங்க எந்த மாதிரி அதை சுத்தமாக எதுக்கு வைக்கணும், ஹேண்ட் வாஷ் அடிக்கடி பண்ணணும், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. உங்கள் மூலமாக நீங்கள் வீட்லேயே சொல்லணும். அந்த டெங்கு பற்றி இந்த மாதிரி இப்போது அது மான்சூன் சீசன் இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி வீட்டுக்கு சுற்றிலாம் நீங்கள் பார்த்தீங்க, ஸ்கூலுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா டயர் இதெல்லாம் இருக்கும். அதை பற்றி சார் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தண்ணி நிற்கக்கூடாது, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்லேயே எல்லாருமே சொல்லுவாங்க. நம்மளும் ஸ்கூலில் படிக்கும்போது இதான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் தான் உங்கள் பேரண்ட்ஸ் போயிட்டு சொல்லணும், சுற்றி இருக்கிறதே எல்லாருக்கும் சொல்லணும். கடையில் போகிறீங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ நீங்கள் முதல்ல அதை பயன்படுத்துனீங்கன்னா, நீங்களே கரெக்டாக சுத்தமாக வச்சுருக்கீங்கன்னா மற்ற எல்லாம் அவங்க பார்த்து பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, இந்த ஸ்கூலில் பார்த்த அந்த நிறைய பேர் ஸ்கெட்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. அது செம்மையாக டேலண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்த ஸ்போர்ட்ஸில் அவங்க ஜோனல் ட்ராஃபி வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லா இதில் நம்ம படிக்கணும், அந்த வேறு ஏதோ ஹாபி இருக்குன்னா அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். அதுக்கான கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு கொடுக்கணும். ஆர்ட்ஸில் சரி, ஸ்போர்ட்ஸில் சரி, எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கணும். பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பார்த்தோன்னா ஸ்கூல் டைமில் நம்ம கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவோம். சில பேர் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, சில பேர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. சரி, இதில் எனக்கு தெரியாது. நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக பர்ஃபெக்டாக எந்த இடத்துல 100% மார்க்ஸ் வாங்கணும், எல்லா இடத்துல ஃபஸ்ட்டு வரணும் அப்படி அவசியம் இல்லை. பட் நீங்கள் கலந்துக்கிங்கன்னா, ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக ஏதோ நீங்கள் அந்த கற்றுக்கு தான் போகிறீங்க. ஸோ அதில் அடுத்த தடவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. ஒரு எக்ஸாமில் அப்பியர் ஆகும்போது ஃபஸ்ட்டு டைம்லேயே எல்லாருமே ஃபஸ்ட் எக்ஸாமில் இல்லை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 100% மார்க் போகிறீங்களா? அப்படி இல்லை இல்லையா? நம்ம மேடம் சொல்லுவாங்க, டீச்சர் சொல்லுவாங்க, இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து இதில் பார்த்து அதே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. சில இடத்துல நல்லா மார்க்ஸ் வாங்கிக்கிங்க. ஸ்போர்ட்ஸ்லேயே அப்படி தான். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது முதல் நாள் போயிட்டு ஒரு 100 மீட்டர் ரேஸ் இருக்குன்னா நானே ஃபஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சு. அப்படி இல்லை. ஒரு மேலே போகணும், ஸ்டேட்டுக்கு போகணும், நேஷ்னலுக்கு போகணும், அதுக்கான தனியாக ஒரு காம்படிஷன் இருக்குது. அதுக்கான அந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்லனா பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஏதோ இருக்குது, டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, ஆனுவல் டே இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்குது, உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன், அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நிகழ்ச்சி வரும். அதை கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதில் பார்த்தா சில பேர் மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மற்ற எப்படி பண்ணுறாங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் தனியாக பண்ணாமல் சரி ஒரு குரூப் ஆக்டிவிட்டியில் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஏதோ சப்போஸ் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சில டைம் அந்த ட்ராஃபி மாதிரி நடத்துவாங்க, இல்லைன்னா உங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்போர்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்.
அப்பதான் ஸோ இதெல்லாம் நான் சொல்றது படிப்பை பற்றி மட்டும் சொல்லலைங்க. ஏன்னா அதை நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா படிக்கிறீங்க, உங்கள் டீச்சர்ஸும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொம்ப டிசிப்ளினாக இருப்பீங்க. பட் இதுவும் ரொம்ப முக்கியம் இருக்கு. ஸோ அதனால தான் நானும் அந்த ஸ்கூல் டைம்ல பண்ணியிருக்கேன், எல்லா இடத்துல அதுக்கான இன்னைக்கு அவுட்புட் வந்திருக்கேன். அதனால தான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பா நீங்க இது படிப்புக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்க, ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அதனால இதெல்லாம் படிச்சு சில டைம் நம்ம மைண்ட் ரொம்ப ஃபுல் ஆயிரும். நம்ம என்ன பண்றதே தெரியாது. சில டைம் ரொம்ப டென்ஷன் இருக்கு. அந்த டென்ஷன் ரிலீஸ் பண்றதுக்கு நான் சொல்றேன், ஆக்டிவிட்டீஸ்ல கண்டிப்பா நீங்க இன்வால்வ் ஆகணும். நல்லா சாப்பிடணும், உடல் எல்லாம் நல்லா இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. டீ வார்மிங் சரி, ஏதோ வெரி ஹாப்பி. ரொம்ப டிசிப்ளின்ல இருக்கிறாங்க, டு த பாயிண்ட் இருக்கிறாங்க, எல்லாமே அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்கூல் டைம்ல இதான் ரொம்ப முக்கியம். மேலே போகும்போது இதான் நீங்க மிஸ் பண்ணுவீங்க. யாரும் சொல்றதுக்கு இல்லை, இப்போதான் சொல்றாங்கன்னா அது நல்லா இருக்கு. ஃபியூச்சர்ல இதான் நான் ட்ரெஸ் இப்படி போட்டு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் தான் இப்போ கட்டிட்டு நான் தான் அப்படி போட்டுட்டு வந்தேன். எனக்கு யாரும் சொல்ல மாட்டேன், கலெக்டருக்கு யாரும் சொல்ல போறோம் ட்ரெஸ் இதுல பெல்ட் போட்டிங்களா இல்லையா, நான் தான் யோசிக்கணும். இதெல்லாம் அங்கே போறோம். உங்க டைமுக்கோ சொல்லுவாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக தான், நல்லதுக்காக தான் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். நல்லா பண்ணீங்க, நல்லா பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ.